மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவையில் தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் உத்தரவுக்கு இணங்க ஜூன் 2ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. கோவையில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் அவரவர் பள்ளிகளுக்கு சென்றனர். இந்நிலையில் டாடாபாத்தில் கோவை மாநகராட்சி 68வது வார்டில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வந்தனர். அப்போது பள்ளியில் வழக்கம்போல் தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கொடியேற்றுதல், கொடிப்பாட்டு மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி வாசித்தல் உள்ளிட்ட வழக்கமான நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் பள்ளியின் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் நடப்பு கல்வியாண்டில் இந்த நடுநிலை பள்ளியில் புத்தம் புதிதாக கல்வி கற்க வந்த மழலை செல்வங்களை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயரத்தினம் தலைமையில் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் மற்றும் SMC-யை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் புதிதாக வந்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதத்தில் அந்த மழலை செல்வங்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு, மாலை அணிவித்து, ரோஜாப்பூ கொடுத்து, இனிப்பு வழங்கி இன்முகத்துடன் வரவேற்றனர். மாலை மரியாதையுடன் அழைத்து வரப்பட்ட மழலை செல்வங்களுக்கு பள்ளியின் மாணவ மாணவிகளும் ஆசிரிய பெருமக்களும் உற்சாகமாக கைகளை தட்டி வரவேற்பு கொடுத்தனர். இதனை கண்ட மழலை செல்வங்களின் பெற்றோர்களும் இன்பமும் ஆச்சரியமும் அடைந்தனர். இந்த சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு SMC உறுப்பினர்கள் சிறப்பாக செயலாற்றியது அனைத்து ஆசிரியர்களுக்கும் உதவியாக இருந்தது. அதன் பின்னர் டாடாபாத் மாநகராட்சி நடுநிலை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயரத்தினம் அனைத்து மாணவ மாணவிகளையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மற்றும் கோவை மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் பள்ளியைச் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள பெற்றோர்களுக்கு பொறுப்பு தலைமை ஆசிரியர் சிறப்பு வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோள் என்னவென்றால், தொடர்ந்து இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பள்ளியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க இலவச கல்வி, சீருடை, பாடப்புத்தகங்கள், எழுது பொருட்கள், ஸ்மார்ட் வகுப்புகள் உள்ளிட்டவை சிறப்பாக செய்து கொடுத்து வருவதாகவும், எனவே இப்பள்ளியில் மாணவ மாணவிகளின் பயனை கருதி இப்பள்ளியில் சேர்த்து அனைத்து கல்வி உரிமைகளையும் இலவசமாக பெற்று பயனடையுமாறு பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் டாடாபாத் மாநகராட்சி நடுநிலை பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயரத்தினமும் SMC-யை சேர்ந்த உறுப்பினர்களும் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக்க கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். பழமொழி. செய்திகள்: கோடை விடுமுறை முடிந்து அனைத்து வகை பள்ளிகளும் திறப்பு. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பஸ் பாஸ் மூலம் பயணம் செய்யலாம். போக்குவரத்து துறை அறிவிப்பு: பூமியிலிருந்து நெப்டியூனை விட 3 மடங்கு தொலைவில் உள்ள சிறிய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதிய கிரகத்திற்கு பிளான்டேட் 9 என பெயர் சூட்டினர் அமெரிக்க விஞ்ஞானிகள். ஆசிய தடகளம் சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான உயர்வு தாண்டுதலில் இந்திய வீரர் பூஜா 89 மீட்டர் தாண்டி தங்கப் பதக்கம் வென்றார். All types of Tamil Nadu state schools reopen after the summer vacation. Students can travel using their old bus pass until a new bus pass is issued. Transport Department announcement: a small planet 3 times farther from Earth than Neptune was discovered. American scientists have named the new planet 9. Indian athlete Pooja Singh
won the gold medal in the women's high jump at the Asian Athletics Championship, cleaning 1.89 meters. அனைவருக்கும் காலை லீவெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சுன்னா ஒரு மாதம் உங்களுக்கு வந்து 1 to 3ஆம் கிளாஸ்க்கு 11ஆம் தேதியோட எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரலில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு 21 நாள் இருக்குதா, 19 நாட்கள், இதில் ஒரு மாதம் 31 நாள் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கீங்க இல்லையா? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு வரணும் கஷ்டமாக இருந்துச்சா சந்தோஷமாக இருந்துச்சா? எப்போ ஸ்கூல் திறப்புன்னு நினச்சி வந்திருக்கீங்க? நம்முடைய இந்த கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டினுடைய தொடக்கத்தில் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 13ஆம் தேதி 14ஆம் தேதி திறந்துச்சு. இப்போ வந்து இந்த கல்வியாண்டு கோடை வெயில் வந்து குறைஞ்சதுனால நமக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதியே நல்ல முறைப்படி ஸ்கூல் திறந்தாச்சு. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த கல்வியாண்டும் நமக்கு ஒரு சேலஞ்சான கல்வியாண்டு தான். அனைவரும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம 8th வரைக்குமே அனைவரும் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். இது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து சேலஞ்சு தான். நம்ம மனசில் ஏற்றிக்கணும். இன்னையிலேருந்து நம்ம அடுத்த வகுப்புக்கு போகும்போது எல்லாமே தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? ஒவ்வொரு நாளும் நமக்கு சேலஞ்சு தான். நமக்கு போன வருஷம் தான் சேலஞ்சு டே அப்படின்னு கிடையாது. இந்த வருடமும் நமக்கு சேலஞ்சு டே தான். ஹைடெக் லேபு நமக்கு வந்தாச்சு. இன்னும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அந்த லேபில் போய் அந்த சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறோம். இந்த ஹைடெக் லேபு வந்து தமிழ்நாடு அரசு எல்லா ஸ்கூல்லையும் உருவாக்கியிருக்காங்க. பிரைமரி ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு, நமக்கு வந்து ஹைடெக் லேபு. நீங்கள் மிடில் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்குது, ஹைடெக் லேபும் வந்தாச்சு. பள்ளி வளாகத்தை தூய்மையாக வச்சுக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்த உங்களுடைய வகுப்பறை வந்து உங்களுடைய வீடு மாதிரி இருக்கணும். நம்முடைய ஸ்கூல் வந்து நமக்கு ஒரு கோயில் மாதிரி, ஒரு புனிதமான இடத்துக்கு போகும்போது நம்முடைய ஸ்கூல் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அதனால வந்து நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலை வந்து ஒரு தூய்மையானதாக ஒரு கோயில் மாதிரி நினச்சி நீங்கள் வந்து வரணும். சரியா? இந்த கல்வியாண்டில் வந்து சேர்ந்த மாணவர்கள் யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்முடைய ஆணையாளர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை வந்து சிறப்பாக வரவேற்கணும் அப்படின்னாங்க. மேலதாளம் போடலாம் அப்படின்னு நினச்சா எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதாவது வந்து நிறைய இடத்துல புக் ஆயிடுச்சு. முதலே சொல்லியிருந்தா பண்ணியிருக்கலாம். எஸ்எம்சி கூட்டம் வந்து 31ஆம் தேதி போட சொன்னாங்க. 31ஆம் தேதி போட்டாச்சு. போட்டதில் வந்து எங்கேயும் கிடைக்கல. இல்லை இந்த இடம் வந்து நம்முடைய எஸ்எம்சி உறுப்பினர் வந்து தபிதா அவர்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து மாலையாகவே வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த ஸ்கூல் சார்பாக பாராட்டுகள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் வாங்க. மொத்தம் 17 பேர் வந்து யூகேஜியில் வந்து அட்மிஷன் மொத்தம் 25. அதில் வந்து 17 பேர் வந்து உறுதியாக சொன்னவங்க. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால கொஞ்சம் குறைஞ்ச தான் இருந்தது. எப்போ வந்து சேரலாங்கிற வந்துருவாங்க. அவங்களையும் நம்மளுடைய பாராட்டணும். இந்த இடத்த அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பள்ளி மேலாண்மை தலைவி, அடுத்தது துணை தலைவி. மெம்பர்ஸ் இருந்தாலும் வாங்கப்பா.
அனைவருக்கும் காலை வணக்கம். மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி டாட்டாபாத் இன்று வந்து பள்ளி கல்வித்துறையுடைய அறிவுரையின்படியும் மற்றும் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையருடைய அறிவுரையின்படியும் முதலாம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்களை நம்முடைய எஸ்எம்சி மெம்பர்ஸ் மற்றும் நம்முடைய பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சார்பாக நம்முடைய மாலை மரியாதையோடு நம்முடைய பள்ளியிலேயே சேர்த்து கொண்டோம். இது வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் உள்ளது. நன்றி. நன்றி. இந்த வருடம் இந்த பள்ளியில வந்து சேர வந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி மரியாதை பண்ணீங்க? அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க இப்போ குழந்தைகளுக்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ ஏற்கனவே சேர்ந்த குழந்தைகளுக்கே வந்து நமக்கு இதே மாதிரி மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதை விட இப்போ நாங்க வந்து மாலை மரியாதையோட பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் இதை விடவும் இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் எப்படிலாம் பண்ணலாங்கிறத நாங்க வந்து யோசனை பண்ணி செய்வோங்க சார். பெற்றோர்களுக்கும் இது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் என்று நம்புகிறோம். வணக்கம். டாட்டாபாத் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி. இங்கே புதுசாக சேர்ந்திருக்க மாணவர்களுக்கு இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாகட்டும் சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. மாலை மரியாதையோடு வந்திருக்காங்க. பெற்றோர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, மாணவர்களும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் குழந்தைங்களெல்லாம் நாங்கள் வரவேற்றிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய குழந்தைங்க வந்து சேரணும்னு நாங்கள் பாடுபட்டு அவங்களையும் கொண்டு வந்து சேர்க்குவோம். குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விழா? இன்னைக்கு எல்லாம் மாலை மரியாதையோட அவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்துருக்கோம். மாலை மரியாதையும் இனிப்பு கொடுத்தோம், வரவேற்பு கொடுத்துருக்கோம். தலைமையில வானம் பார்க்க யார நாங்க கேள்வி கேட்க, தலையாட்டி பொம்மை வாழ்க்கை ஒரு குருவி கூடும் சிறு கவிதை பாடும், கண்ணையும் கருத்தையும் கவரும் அற்புத நடனம் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனமான படுகர் நடனத்தை நம் முன்னே நிகழ்த்தி காட்ட வருகின்றனர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி டாட்டாபாத்.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.